இதயத்திலே வாசம் பண்ணும்படியாக கதவை தட்டி கொண்டிருக்கிற இயேசுவுக்கு உன் இதயத்தை திறந்து கொடுப்பாயா? உன் இதயத்தை திறந்து கொடுப்பாயா? கர்த்தர் பங்காய் சுதந்திரமாய் உன்னுடைய பாத்திரத்திலே வாசம் பண்ணும்படியாக, உன்னை நிரப்பும்படியாக, உன் பாத்திரத்தை நிரப்பும்படியாக, உன் குடும்பத்தை நிரப்பும்படியாக, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக கர்த்தர் உன்னை வெறுமையாக்கி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இங்க வரும்போது நான் இப்படி நினைச்சிட்டு வரல. ஹல்லேலூயா. நான் வரும்போது இப்படி நினைச்சிட்டு வரல. ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஒருத்தர் வந்து நிப்பாரு சொல்லி நீங்க நினைச்சீங்களா? ஹல்லேலூயா. இல்ல, கர்த்தருடைய சித்தங்க, கர்த்தருடைய விருப்பம். அவர் இல்லாமல் எதுவும் இல்ல. அவர் விரும்பினது வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் நமக்கு பங்காய் சுதந்திரமாய் இருக்கிறபடியினாலே தான் நாம ஜீவனோட இருக்கிறோம். அவர் பங்காய் இல்லை அப்படின்னு சொன்னா நாம ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளால வாழவும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதான் சொல்றாரு, அருமையா சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பண்புமானவர். இன்னைக்கு நீங்க யார சொல்ல போறீங்க? நான் யார சொல்ல போறேன்? இதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் தான் எனக்கு பங்கு சுதந்திரமும். இன்னைக்கு சொத்துக்காக சண்டை போடுறோம் இல்லையா? தண்ணி பைப்புல ஒரு தண்ணி முந்தி பிடிக்கிறதுக்கே என்ன செய்யறோம்? பெரு பைப்புல போய் யாரும் தண்ணி பிடிக்கல, பிடிக்கலாம். வாடகை வீட்டுல இருக்கிறத பிடிக்கிறமா இல்லையா? அப்ப பிடிக்கிறது என்ன வருது பாருங்க, தெரு முத்தத்தை கூட்டி தள்ளுறது. உன் வீட்டு குப்பையா என் வீட்டு முன்ன பங்கு பங்கு வைக்கிறோமா பாருங்க. அண்ணன் தம்பி வீட்டுல கூட்டி அழுறதுக்கு இதுக்கு அங்க என்ன செய்யணும்? பங்கு வைக்க முடியா பாருங்க. இந்த பங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அந்த பங்கு நிரந்தரம், அந்த பங்கு நிரந்தரம் இல்ல. கர்த்தரே எனக்கு பங்கானவர். பக்கத்துல என்ன சொல்லுங்க, கர்த்தர் தான் என்ன பங்கு, கர்த்தர் தான் என் பங்கு, கர்த்தர் தான் என் சுதந்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை பங்காகவும் சுதந்திரமாக எடுத்துக்கொண்டோம் சொன்னா வேற எந்த உலகத்துல பங்கு நமக்கு வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் பங்காய் சுதந்திரமாக இருக்கிற போது விடுதலையோடு கூட வாழ முடியும். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. விடுதலையின் நாயகர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தந்துட்டான்னு சொன்னா ஆஹா என்ன சந்தோஷம், என்ன பேரானந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நிறைய காரியங்களை பார்க்கும்போது என்ன செய்யறோம்? நாம சுதந்திரம் இல்லாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் இல்லாம தான் இருக்கும். அப்படியா? சுதந்திரமா வந்திருக்கீங்களா, சுதந்திரம் இல்லாம வந்திருக்கீங்களா? தேச சுதந்திரம் அறிஞ்சிச்சு. நம்முடைய குடும்பத்திலே சுதந்திரமா தான் செஞ்சிட்டோம். குடும்பத்தில இருந்து இன்னொரு திருமணமாகி குடும்பமா வாழ்றோம். சுயமா வாழ்றோமா, சுதந்திரமா வாழ்றோமா, வாழலையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் எல்லாரும் சுதந்திரமா இல்லையா? அம்மா சொல்றாங்க எல்லாரும் சுதந்திரமா இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா பேச மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. சுதந்திரமா இருக்காங்களா இல்லையா? நமக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்காக சொல்லல. நாம என்ன எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரே என் பாத்திரத்தின் பங்குமானவர், அவர் எனக்கு சுதந்திரமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பங்கு வாங்கிட்டோம். எங்க என்ன பங்கு வாங்கிட்டோம்? தாய் வீட்டுல இருந்து கணவன் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிட்டோம்? பங்கு அடைஞ்சிட்டோம். அந்த பங்க நம்ம சுதந்திரமா வாழ்றோமா, அந்த பங்க சுதந்திரமா வாழ்றோமா, அனுபவிக்கிறோமா சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பேச சொல்றாரு, பேச. ஹல்லேலூயா. அந்த பங்க அந்த சுதந்திரமா வாழ்றோமா, அனுபவிக்கிறோமா, அனுபவிக்கலையா? பேசுங்க, சும்மா பேசுங்க. யாரும் பக்கத்துல சொல்ல மாட்டீங்க, சொல்லாதீங்க. என்ன ஹல்லேலூயா சொல்லுவீங்களா போய்? ஹல்லேலூயா. சுதந்திரமா வாழலைங்க, சுதந்திரமா வாழல. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா